சாந்தி. வெல்கம் டு பிரம்மகுமாரிஸ் காட்லிவுட் ஸ்டுடியோ வழங்கும் தி நியூ பிகினிங், புதியதொரு தொடக்கம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னங்க, நிறைய விதமான டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? பார்த்தா ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும், இல்ல ஒரு அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தாரக மந்திரமா இருக்கு. பார்த்தோம்னா சின்ன வயசுல ஒரு வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அதுவே படிப்படியா முன்னேறி போகும்போது, அதாவது படிப்பு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள், அதுக்கு மேல கல்யாணம், குழந்தைங்க இப்படின்னு வரும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தோம், இப்ப சந்தோஷமா இல்லை, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இப்படிங்கிறது ஒரு மெயின் பாயிண்டாவே இருக்கு. சரி, இது எல்லாம் நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு டாபிக்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் BK சிஸ்டர் பிரியா. அவங்க குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத சொல்லி தர போறாங்க. சரி, வாங்க அவங்களை சந்திக்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எப்படி ஹார்மனி, எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வந்த இமெயில ஃபர்ஸ்ட் இமெயில் என்னன்னு பார்க்கலாம். இவங்க ஷீலா பெங்களூர்ல இருந்து எழுந்திருக்காங்க. எனக்கு வயசு 27 ஆறுது அப்படிங்கிறாங்க. என்னுடைய திருமணம் காதல் திருமணம். 10 ஆண்டுகளா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனா திருமணம் ஆகிய பின்பு எங்க உறவு சரியா இல்லை. ரொம்ப சலசலப்பு இருக்கு, ரொம்ப குவாரலிங் இருக்கு, ரொம்ப சண்டைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாங்க எப்படி தீர்வு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைக்கு உங்களுடைய பதில் சிஸ்டர்? எப்பவுமே இந்த உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே காதல் திருமணம் அப்படின்னாவே அந்த நபரை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்ப பாக்குறதுக்கும் அப்புறம் அது ஒரு சேஞ்ச் தானே. அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாண்டேஜ்ல, அதாவது ஒரு சம்மதத்துல பாக்குறதுக்கும் மாறிடுது. அப்ப ஃப்ரீயா அவங்க வீட்டுல இருந்து பாத்திருப்பாங்க, 2 பேரும் வீட்டுல இருந்து இருந்திருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்க்கும் போது அவங்களோட நல்ல விஷயங்களை நம்ம பாக்குறோம். சோ காதலிக்கும் போது ஒருத்தவங்க நல்ல விஷயங்களை தான் பாக்குறாங்க. இவங்க நல்லா இருக்காங்க, இந்த குணம் நல்லா இருக்கு, இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, எங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஸ்டார்டிங் அந்த மாதிரி பாத்திருப்பாங்க. அப்புறம் போக போக என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் 24 மணி நேரம் ஒரே பர்சனோட இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. எப்பவுமே சொல்லுவாங்க, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகா தான் இருக்கும் சில விஷயம். ஆமா, கிட்ட அவங்க கூட வாழும் போது தான் நம்மளுக்கு தெரியும் 24 hours. சோ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் நம்ம பார்த்திருக்கோம், கரெக்டா? சோ அப்ப பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அந்த இமேஜ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய கேரக்டர் பிடிச்சிருக்கலாம். அதனால நம்மளுக்கு என்ன பண்றோம், அந்த விஷயத்த மட்டும் ரசிச்சுக்கிட்டே இருக்கும். சோ மத்தபடி மத்த நேரம் எல்லாம் வீட்டுல தானே இருக்கும், இல்ல வேலையில இருப்போம். அப்ப அந்த எந்த பிரச்சனைனாலும் அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு, என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரே வீட்டுல இருக்கும் போது அவங்களுடைய என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்னு தெரிய வருது. அவங்களுடைய முழு கேரக்டர் நம்மளுக்கு தெரிய வருது. 24 hours கூட வருது. அவங்களோட சின்ன சின்ன பலவீனங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது, கூட இருக்கும் போது தெரிய ஆரம்பிக்குது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப நம்மளுக்கு அதுவே ஒரு போராட்டமா ஆகுதுல்ல, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்த ஒரு இமேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது பார்த்த இமேஜுக்கும் அந்த வரைபடம், மனசுக்குள்ள இருக்க வரைபடத்துக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரியாலிட்டி முன்னாடி வருதுல்ல, அவங்க மிஸ்மேட்ச் ஆகுது. சோ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும் போது இவ்வளவு நல்லா இருந்தாங்க, எனக்கு இவ்வளவு பிடிச்சிருந்தது, அந்த இமேஜ் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுது இல்ல. ஒரு காதலின்றது வைஃப் ஆயிடுறாங்க, காதலன்றது அந்த உரிமை மாறும் போகுது. என்ன ஆகுதுன்னா, அப்ப அந்த வரைபடம் மேட்ச் ஆகாதனால எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சோ அப்ப என்ன, நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சீங்க நீங்க, அப்ப கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவீங்க, இப்ப எதுவுமே வாங்கி கொடுக்கறது இல்ல அப்படின்ட்டு என்ன ஆயிடுதுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் மாறிடுது. நம்ம என்ன பாக்கணும்னா, ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா, அப்ப பார்த்த விசேஷ தன்மை இப்போ பலவீனத்தோட சேர்த்து பார்க்கும் போது நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா இது புரிஞ்சுக்கணும், எல்லாமே ரியாலிட்டிக்கு வந்துதானே ஆகணும். சோ ரியாலிட்டின்றது ஒருத்தங்களை 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கும் போது வரக்கூடிய விஷயங்கள், அந்த பர்சனை நான் முழுமையா அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? நான் விரும்பின ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணணும், சரியா? சோ ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் காதலிக்கும் முன்னாடி காதலிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அப்ப நம்ம அவங்களுடைய நல்லதை மட்டும் பார்த்துட்டு நம்ம சரி ஓகே அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்ப ரொம்ப பெருசா வச்சிடுறோம். அப்படியே இமேஜினேஷன்ல போய் லைஃப் இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்ட்டு. ஆனா ரியாலிட்டியில, அதாவது கல்யாணம் நடந்து முடிச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு அந்த அவங்களுடைய சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம்,
சில விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுன்னு தெரியாம இருக்கலாம். இல்ல என்ன ஆகுது நம்மளுக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சொல்றோம்ல, பேரண்ட்ஸ் அகேன்ஸ்டா இருந்தா கூட ஓகே ஓகே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் இந்த பையனோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறோம். அதே நேர்ல பார்க்கும்போது அது கசப்பா இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா இதுதான் நம்ம ஏத்துக்கணும். வந்து எல்லாருமே வந்து நம்ம பார்த்த மாதிரி எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே வந்து முற்றிலும் சரியானவர்கள் கிடையாது. எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்கதான் செய்யும். சோ விருப்பம்ன்றது ஒருத்தங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய கெட்டதும் சேர்த்துதான் அவங்களை எடுத்துக்கிறேன் நான். சரியா? அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்துட்டு வெளிமுகமா பாக்குற ஒரு விஷயத்துக்கும் கூட இருந்து முழுசா பழகுனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அதுதான் நம்ம வந்து கல்யாணம் முடிச்சு அதுதான் நடக்குது. சோ முழு நேரமா அவங்க கூட இருக்கும் போது நான் சில விஷயங்களை சகிச்சுக்கணும், சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா லைஃப் வந்து ஈஸியா இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சில விஷயங்கள், சில ஹேபிட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பெண்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசலாம். அதாவது சில விஷயம் இமோஷனலா இருப்பாங்க பெண்கள். நம்ம வந்து ஆண்கள் வந்து அப்படி கிடையாது, ரொம்ப குவைட்டா தான் இருப்பாங்க, சில விஷயம் சொல்ல மாட்டாங்க. சோ இது கூட ஒரு கிளாஷ். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து கேம் பாக்குறது, ஃபுட்பால் பாக்குறது, கிரிக்கெட் பாக்குறது பிடிச்சிருக்கும். பெண்களுக்கு சமையல் குறிப்பு பாக்குறது, இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் பாக்குறது, சீரியல் பாக்குறது இதுதான் பிடிச்சிருக்கும். இதுவே ஒரு கிளாஷ் தானே இருக்கு. இவங்களுக்கு அவங்க டிவி பார்க்கணும்னு நினைக்கும் போது இவங்க வந்து சீரியல் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிளாஷ் தானே. ஏன்னா ஒன்னா வாழும் போது ஒரே டிவி தான் இருக்கு அப்படின்னா அப்படித்தானே பண்ணி ஆகணும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க பார்க்கும் போது சில சண்டேனா அவங்க பார்க்கட்டும், ஹஸ்பண்ட் மாருங்க எல்லாம் வந்து சண்டே டிவி பார்க்கலாம், நான் வந்து சண்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மத்த நாள்ல நான் வீட்டுல இருக்கேன் ஈவினிங்ல நான் பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தான். ஆனா அதை கூட நம்ம வந்து ஒரு சண்டையா வருது இல்ல. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்களுக்கு, அதாவது நம்ம அப்பாவுக்கும் சரியில்லை, அண்ணாக்கும் சரியில்லை, யாராவது புருஷனா இருக்காங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு வந்து சுத்தமா ஷாப்பிங் பண்றது ஒரு பெரிய பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். இதுலதான் வந்து பாதி பிரச்சனை வரும். தீபாவளி ஷாப்பிங் போனோம், எடுத்தோமா வந்தோமா அவ்வளவுதான். தீபாவளி ஷாப்பிங் போனோமா இல்ல பொங்கல் ஷாப்பிங் போனோமானாவே அது ஒரு பெரிய இது. அங்க ஒரு சண்டை முடிச்சு அப்புறம் அது கடைசியா ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட்டு போய் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து சரி பண்ணிதான் வீட்டுக்கு கூட்டு போறணும். கரெக்டா? அங்க ஏன் நடக்குதுன்னா புரிஞ்சுக்கணும் நம்ம. பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்றது, இந்த மாதிரி வந்து ஷாப்பிங், எல்லா பெண்களும் இல்ல மெஜாரிட்டி அப்படிதான் இருப்பாங்க, ஷாப்பிங் பண்றது எல்லாம் பிடிச்சிருக்கும். சோ ஒருத்தங்களை பிடிப்பு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுட்டு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா லைஃப் நல்லா இருக்கும். ஆனா அதுலதான் நம்ம வந்து என்ன ஆகுறோம், பண்ண மாட்டோம். அதை அட்ஜஸ்ட் பண்ண பிடிக்கல, நம்ம எனக்கு ஏத்த மாதிரி நீ மாறு அப்படின்னு சொல்றோம். எனக்கு கூட நீ ஷாப்பிங் வந்ததான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறோம். பரவாயில்லையே, நம்ம வந்துட்டு இதுவும் ஒரு என்னது ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி, நான் ஒரு வாட்டி உங்க கூட ஷாப்பிங் வரும்போது நீ என் கூட கேம் பார்க்க வரணும், என் கூட உட்காந்து கேம் பார்க்கணும். பெண்கள் வந்து நான் உட்காந்து பார்க்க மாட்டேன், கிரிக்கெட் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னா ஒரு நாளாவது நம்ம கிரிக்கெட் அவங்க கூட உட்காந்து பார்க்கலாம்ல, நம்மளும் என்ஜாய் பண்ணலாமே. அப்ப நம்ம கம்பெனி கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப மனைவிமார்கள் உட்காந்து கம்பெனி கொடுத்தாங்கன்னா அவங்களும் நம்மளுக்காக ஷாப்பிங் வருவாங்க. கரெக்டா? ஆனா அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் செஞ்சோம் அப்படின்னா உறவு வந்து நல்லா இருக்கும். சோ எப்பவுமே ஒண்ணு மேல போச்சுன்னா, இப்ப டான்ஸ் ஆடுவாங்கல்ல, இந்த தாண்டியான்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு கை மேல போகும் ஒரு கை கீழே வரும். சோ அப்ப என்ன ஆகுது, ஒருத்தர் கொஞ்சம் மேல ஏறும்போது நம்ம கொஞ்சம் கீழே இறங்கிதான் ஆகணும், நம்ம இன்னொருத்தங்க கீழே இறங்கும்போது இன்னொருத்தங்க மேல ஏறலாம். அந்த மாதிரி ஒரு லைஃப் தானே தவிர பெர்ஃபெக்டா வந்து பெர்ஃபெக்ட் செட்டிங் நம்ம பார்த்து நம்ம விரும்பின மாதிரியே அவங்க இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. சோ ட்ரீம் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது கற்பனைன்னு ஒண்ணு, கனவுன்னு ஒண்ணு, நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை நம்ம சகிச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுறது வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறீங்க இல்லையா? பிரம்மகுமார் சார், ரிப்பீட்டேஷனா நம்ம என்ன சொல்றோம், அதாவது திருப்பி இது ஒண்ணுதான் நம்ம அண்டர்லைன் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க நல்ல குணங்களை பாருங்க, நல்ல விஷயங்களை பாருங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க விரும்புறவங்க வந்து அவங்களால உங்க லைஃப்ல உங்களுக்கு என்னென்ன கத்து இருக்கு, உங்களுக்கு என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க அவங்க கிட்ட இருந்து, எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, அவங்களை நீங்க எவ்வளவு விரும்புறீங்க, அதை டெய்லி ஞாபகப்படுத்துங்க. இன்னொன்னு என்ன, நம்ம வெளிப்படுத்துறது கிடையாது. நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்துல கொஞ்சம் வெளிப்படுத்தணும். அதாவது விரும்புறோம் அப்படின்றது வந்து நம்ம சொல்லணும். அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு தெரியும் விரும்புவாங்க தெரியும், அதாவது ஹஸ்பண்ட் சொல்லவே மாட்டாங்க சம்டைம்ஸ். இப்ப காலகட்டத்துல வேற மாதிரி இருக்கு. ஆனா வந்து வெளிப்படுத்துறது நான் வாயில வெளிப்படுத்தணும்னு சொல்லல, செயல் மூலமா கூட வெளிப்படுத்தலாம். அதாவது வாரம்னா ஒரு நாள் எங்கேயாவது வெளியே, மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். சரியா? அதாவது என்ன ஆயிடுதுன்னா ஸ்டார்டிங் அதெல்லாம் இருக்கு, அப்புறம் ஏஜ் ஆக ஒரு 30s, 40s, 50s, 60s போகும்போது அது குறைஞ்சிருது. ஒன்னா போகிறது குறைஞ்சது. அதாவது ஃபேமிலிக்காக குழந்தைங்களுக்கு மேல டைம் போயிடுது, இல்ல மத்த விஷயங்களுக்கு வேலையில அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடுது. எப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு டைம் எவ்வளவு தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோமோ, எவ்வளவு நம்ம நேரம் கழிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அந்த உறவுக்கு மதிப்பு கூடுது. நேரம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். உட்காந்து குறைகளை உட்காந்து பேசுறதை விட நீ இப்படி பண்ணிட்டேன் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுறதை விட நிறைகளை பேசலாம். இந்த வாரம் என்ன நல்லா நடந்துச்சு, இந்த வாரம் நம்ம 2 பேருக்குள்ள என்ன நல்லது நடந்துச்சு, ஒன்னா ஏதாவது ஒரு விஷயத்த உட்காந்து செய்யலாம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வேலைக்கு போயிடுறாங்க, 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. அப்ப நேரம் இருக்கிறது இல்ல. சண்டே ஒரு நாள் இருக்கு, அதுலயும் வந்து துணி துவைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் டைம் போயிடுது. ஆனா ஷாப்பிங் போனோம். ஆமா, மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து சரி ஒன்னா போயிட்டு
நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போலாமே, இல்ல ஒன்னா ஒரு தியானத்துக்கு போலாம், இல்ல ஒன்னா ஏதாவது போயிட்டு கேம் ஏதாவது வந்து விளையாட்டுல போய் செய்யலாம், ஏதாவது ஒண்ணு செய்யணும். குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தையும் கூட்டுட்டு எங்கேயாவது வெளியில போலாம். அது என்ன ஆயிடுதுன்னா குழந்தையில நிறைய டைம் போயிடுறதுனால குழந்தை, வேலை, அந்த மாதிரி உறவு, அப்புறம் ஃபங்க்ஷனு, கல்யாணம் அப்படின்னு நிறைய நேரம் போயிடுறதுனால அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே கம்மி ஆயிடுது. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு நம்மளுடைய போன்ல கூட வந்துட்டு நிறைய நீ யார்கிட்ட பேசுற, என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்றது ஒர்க்ல வந்துட்டு நிறைய பேர்கிட்ட நம்ம கோஆர்டினேட் பண்றாங்கல்ல போன்லயே. அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அது பேசுறது குறைஞ்சு போயிடுது. கண்டிப்பா நேரம் ஒதுக்கணும், நேரம் ஒதுக்கி நல்ல விஷயங்களை பேசணும். 3வது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே. ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. பர்டிகுலரா அந்த உறவுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு நமக்கு உரிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்னு வந்தோடனே ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு எல்லாமே சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை. ஓகே, நீ எனக்கு ரொம்ப உரிமையானவன், அதனால நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், அந்த ஒரு அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை திணிக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் பிடிக்கிறது இல்ல. இது எப்படி ஹேண்டில் பண்றது சிஸ்டர்? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு செய்யறோம். ஆனா இது நம்மளும் புரிஞ்சிக்கணும், மனைவிகளும் புரிஞ்சிக்கணும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச வச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க கூட நீங்க வந்து சில விஷயங்கள் நீங்க அவங்க வந்துட்டு வெளியில வந்து வண்டி ரிப்பேர் பண்ண போவாங்க, நீங்க போக முடியுமா? போக முடியாது. அது சில லிமிட்ஸ் இருக்கு, சில குணங்கள்னு ஒண்ணு சில விஷயம் இருக்கு, சில டியூட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு, சில டியூட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. இப்ப சமையலுக்கு நம்ம வந்து கூப்பிடுறோம், வந்து தோசை சுட்டுறாங்கன்னா கொடுப்பாங்களா? சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ அப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஒன்னா 2 பேருக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்றது அதை போய் செய்யலாம் ஒன்னாவே. ஓகேயா? இன்னொன்னு நம்ம எப்பவுமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு வேளை மனைவிமார்கள் வந்து வேலை செய்யல, வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, வேலையில இருந்து வராங்க கணவர் அப்படின்னா அது நேச்சுரலா நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் வெளியில இருந்து வராங்கன்னு. அதே போல கணவர்மார்களும் புரிஞ்சுக்கணும், வீட்டுல இருந்து அவங்க ஒன்னும் சும்மா உட்கார போறது இல்ல, வீட்டு வேலை எவ்வளவு இருக்கு, குழந்தை இருந்ததுன்னா இன்னும் நிறையவே வேலை இருக்கு. சோ இது ரெண்டு பேருமே இந்த குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வீட்டுல இருந்து எனக்கு சகயோகம் கொடுக்குறாங்க, அவர் வேலை போய் சகயோகம் கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும். சோ எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது பெட்டர். எவ்வளவு தூரம் அவங்களுக்கு நான் உதவலாம், எவ்வளவு தூரம் இவங்களுக்கு நான் உதவலாம். சில நேரம் வந்து இவங்களுக்கு உதவி ஜாஸ்தியா இப்போ உடம்பு சரியில்லைன்னா மனைவிக்கு உதவி தேவைப்படலாம். அப்ப கணவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செஞ்சு வேலையில இருந்து சீக்கிரம் வந்து உதவலாம். அதே போல கணவருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா மனைவி வந்து அனாவசியமா வந்து பேச்சுவார்த்தை செய்யாம. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாமார்களும் சரி மனைவிமார்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட உட்காரும் போதுதான், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காரும் போதுதான் எல்லா அப்டேட்ஸ் சொல்லுவாங்க. கரெக்ட். அது வந்து முக்கியமா வந்து அது வந்து ராங் டைமிங் அது. அப்படியா? ஆமா. ஏன்னா வந்து அப்பதானே வேலையில இருந்து வராங்க. சோ வேலையில இருந்து இன்னும் அங்க வேலையில இருந்து இந்த புத்தியில எதுவும் போயிருக்காது, எல்லாமே அந்த விஷயம் ஓடிட்டே இருக்கும், என்ன எப்படி இருந்ததுன்னு தெரியாதுனால. சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து அப்பதான் அவங்க ரிலாக்ஸா சரி உட்காரலாம் அப்படின்னு எல்லா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இங்க இன்னொரு அப்டேட் ஆரம்பிச்சிடும். இதுல வந்து சாப்பிடும் போது என்ன கொஞ்சம் அமைதியா தனக்கு என்ன சாப்பிடுறாங்கன்னு நினைச்சு சாப்பிடும் போது அந்த சாப்பாடு உடம்புக்கு ஒட்டும், அந்த சக்தி கிடைக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து அமைதியை மெயின்டைன் பண்றது ரொம்பவும் நல்லது. நிறைய பேர் டிவி பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. அப்படி என்ன ஆகுதுன்னா அவங்க கணவர்கள் வந்து டிவி பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, மனைவி வந்து கிச்சன்ல இருந்து கத்திட்டு இருப்பாங்க, ஓகேவா இது கேட்க மாட்டீங்க நான் சொல்றத அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்ம லைஃப்ல டெய்லி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கரெக்ட். சோ இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரும் வந்து டிவி பார்க்காம உட்காந்து அமைதியா ஒரு 5 நிமிஷம் சாப்பிடுற இடத்துல எதுவும் பேச வேண்டாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி, டிவின்றது ஒரு இதுவாவே ஆயிடுது, என்டர்டைன்மெண்டா நடக்குது. ஆனா டிவி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வருது, நான் முழு நாளும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்தோடனே அந்த டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல வந்தோடனே இந்த போனை நோண்டிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமே. அதுதான் போன் பேசிட்டே வேற சாப்பிடுவாங்க. சாப்பிடுறது ஒரு கடனே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு இது வரும் என்னன்னா, சாப்பிடும் போது வந்து சாம்பார் நல்லா இல்ல, ரசம் நல்லா இல்ல, காய் ஒழுங்கா வேகல அப்படின்ட்டு ஒரு வரும். இது என்ன ஆயிடுதுன்னா, எல்லாரும் ஒரு அன்பு தேவைப்படுறாங்க, எல்லாரும் என்ன கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்டென்ஷன், எவ்ரி ஒன் நீட்ஸ் லவ் அண்ட் அட்டென்ஷன். அது கொடுக்காத போது என்ன பறிக்கிறாங்கன்னு என்ன மீன் பண்ணா சண்டை போடுறாங்க, இல்ல வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அனாவசியமா வந்துட்டு பிரச்சனை கிரியேட் ஆகுது. இப்போ கணவர் வந்து வரும்போது சரி, மனைவி முழு நாளும் தனியா இருக்காங்க வீட்டுல, நம்ம ஒரு 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க சொல்லது கேட்டு அப்புறம் நம்ம போய் டிவி பார்க்கலாமே அப்படி இருந்தாங்கன்னா ஒரு இது இருக்கும். அதே போல மனைவியும் புரிஞ்சுக்கணும், சரி அவங்க வந்தவுடனே நம்மளுடைய லெக்சர் ஆரம்பிக்காம
கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் அவங்களுக்கு கொடுக்கோமே, அதாவது தட் பர்சன் ஆல்சோ நீட் ஸ்பேஸ். அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நம்ம வந்து வர போறாங்க, நம்ம கிட்ட வர போறாங்க, நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன வீட்டுல என்ன நடந்துச்சோ அந்த நாள் பத்தி நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு சஜஷனா எடுத்து செய்யலாம். இது ஒரு நல்ல சஜஷன் சிஸ்டர். அதாவது நீங்க சொன்ன மெயின் பாயிண்ட் என்னன்னா, சாப்பிடும்போது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரொட்டி சாப்பிடுவாங்க. அது சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு நம்ம இவங்க போன் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து இந்த ஊருக்கு கல்யாணத்துக்கு போகணும், இதுக்கு வந்து இவ்வளவு சீர் செய்யணும், இவ்வளவு நகை வாங்கணும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வாய்க்குள்ள வைக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த டென்ஷன் உடனே ஆரம்பிக்கும். அந்த டென்ஷன்லயே சாப்பிடும்போது அங்கதான் ஒரு பெரிய குவாரல் ஆரம்பிக்கும் நீங்க சொல்றீங்க. சோ அவங்க சாப்பிடும்போது முழு கவனம் சாப்பாடுக்கு கொடுத்துட்டு அந்த குட் எனர்ஜி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆன்சர். நன்றி சிஸ்டர். சிஸ்டர், ரெண்டாவது क्वेश्चन வந்து ஆஷிஃப் சவுதி அரேபியால இருந்து எழுதியிருக்காங்க. குடும்பத்தின் ஒற்றுமை மற்றும் ஹார்மனி சுமூகமா இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஆஷிஃப் எழுதியிருக்காரு, சவுதி அரேபியா. இப்ப நம்ம பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி. ஆனா இன்னும் கொஞ்சம் சில டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்ப எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஒரு ஸ்டூடெண்டோட ஃபேமிலி அவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு குடும்பத்து அரசி. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு, 2 சின்ன பெண்கள் இருக்காங்க. ஒரு 6 வயசு ஒருத்தங்க, இன்னொருத்தவங்க வந்து 10 வயசு. ஸோ அவங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க வீட்டுல, கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல. ஸோ அவங்க என்ன ஒரு பழக்கத்தை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிரம்மகுமார்ஸ் வந்து கத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு நோட் பேட் எழுதி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல டெய்லி வந்து அம்மா, பொண்ணு, 2 பொண்ணுங்களும் பிளஸ் கணவர் எல்லாருமே வந்துட்டு என்னைக்கு என்ன நல்லா நடந்துச்சுன்ட்டு 4 பேரும் எழுதிட்டு அவங்க கிட்ட என்ன பிடிச்சதோ எழுதுவாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து தங்கச்சி கிட்ட என்ன பிடிச்சதுன்னு எழுதும். அப்புறம் அம்மா வந்துட்டு சின்ன பொண்ணு கிட்ட என்ன பிடிச்சதுன்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல எழுதிட்டு போயிடுவாங்க. சோ நைட்டுக்குள்ள எழுதிடணும் அவங்க இன்னைக்கு என்ன நல்ல அம்மா கிட்ட என்ன பிடிச்சது, அம்மா எனக்கு நல்லா சமைச்சு கொடுத்தாங்க, என் தங்கச்சி வந்து என் சாமான்லாம் எடுத்து வச்சுட்டா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எழுதுவாங்க நோட் பண்ணி. சோ இது வந்து இந்த மாதிரி நிறைய நாள் செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை, அந்த குடும்பத்துல ஒரு அமைதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து பேசுறது, விட்டு கொடுக்காம இருக்கிறது, அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு அரவணைப்பு வந்து இந்த ஒரு பழக்கத்தின் மூலமா வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து அவங்க அனுபவமா என்கிட்ட வந்து சொன்னாங்க. சோ இது வந்து ஒரு நல்ல சஜஷன். வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு எல்லார் பேரும் வீட்டுல இருக்க 4 பேரும் 5 பேரும் எழுதி யாருக்கு வேணுமோ அவங்க எழுதிட்டு வரணும். சரி, நீங்க டெய்லி செய்யணும் கூட அவசியம் இல்லை. ஒரு வாரத்துக்கு இந்த வாரம் ஃபுல்லா அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சது, அப்பா வந்து அப்பா உங்களுக்காக வந்து இங்க கூட்டு போய் விட்டாரு உங்களை, இல்ல அப்பா உங்களுக்காக, இல்ல அம்மா வந்து இந்த சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதானே சிஸ்டர் ஈகோவா இருக்கு. பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம உரிமையானவங்க இவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இதெல்லாம் என்ன பெருசா சொல்றது அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு தெரியுது. அதுவும் சிஸ்டர்ஸ்குள்ளனா இவ்வளவு நான் ஏன் புகழ்ந்து சொல்லணும், அடுத்து நமக்கு கிடைக்காதே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இல்லையா. இதுதான் நம்ம இந்த ஹேபிட், இந்த பழக்கத்தை நம்ம பிரேக் பண்ணணும். இதனாலதான் நம்மளுக்கு துக்கம் கிடைக்குது. இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு இவ்வளோ டிகிரி அன்பு தேவைப்படுது, இவ்வளோ டோஸ் வந்துட்டு மரியாதை தேவைப்படுது, இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டிஸ், ஆத்மால இருக்க குணங்கள் வந்து தேவைப்படுது. அது இருந்தாதான் ஆத்மா வந்து சந்தோஷமா இருக்க முடியுது. ஓகேவா? சோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி வழிமுறைகளை எடுத்துதான் ஆகணும். இப்ப தெரியும் அம்மா வேலை செய்யதான் போறாங்க, அப்பா செய்யதான் போறாரு, தங்கச்சி அண்ணா எல்லாம் செய்யதான் போறாங்க. ஆனா அதை நம்ம வந்து அவங்களுக்கு பாராட்டும் போது இல்ல அதை நோட் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இது என்னோட தம்பி பாரு என் மேல எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க என் தம்பி அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது பாத்தீங்களா. இப்ப இருக்க காலகட்டத்துல அதெல்லாம் போயிடுது. சோ அது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எழுதும் போது என் தம்பி என்னை பத்தி எவ்வளவு நல்லா எழுதிருக்காங்க அப்படின்னு ஒரு அந்த உறவு மேம்படுது பாத்தீங்களா. இதன் மூலமா தான் குடும்பத்துல வந்து ஒற்றுமை ஏற்படும். இதை நம்ம செய்யும் போது ஒரு என் குடும்பம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. பின்னாடி தப்பா பேசணும், இல்ல நம்ம தம்பியை பத்தியே, இல்ல நம்ம அக்காவை பத்தியே, இல்ல நம்ம அப்பாவை பத்தியே நம்ம வந்து தப்பா நினைக்க தோணாது. ஏன்னா அவங்க கிட்ட கெட்டது இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கலாம், இல்ல பலகீனம் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். ஆனா அது எனக்கு பெருசா தெரியாது. ஏன்னா அவங்களோட நல்ல விஷயங்களை நான் டெய்லி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சரியா? இது ஒரு சஜஷனா நம்ம எடுத்து செய்யலாம். இன்னொரு விஷயம் என்ன குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்னா, நம்ம வந்துட்டு எது இருந்தாலும் வந்துட்டு நேரா சொல்லிடுறது பெட்டர். சோ இது இன்னொரு சஜஷன் என்ன, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது எந்த குறையும் திருப்பி பேசக்கூடாது. நம்ம ஏன் சொல்றோம்னா திருப்பி நெகட்டிவா பேசாதீங்க. நெகட்டிவ் அந்த 3 குரங்கு மாதிரிதான். நெகட்டிவ், அது கெட்டதை கேட்காதீங்க, கெட்டதை பேசாதீங்க, கெட்டதை
பாக்காதீங்க. இன்னொன்னு 4வது விஷயம் ஆன்மீகத்துல என்ன சொல்லணும்னா, கெட்டதை யோசிக்கவும் கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா யோசிக்கிறதா தானே கண்ணு வாயு மூலமா வருது. சோ யோசிக்கவே இல்லைன்னா, கெட்டதை யோசிக்கவே இல்லைன்னா பேசவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். சோ அதுல வந்து இது ஒரு நடைமுறை செய்யலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து எல்லாருமே ஒரு டைம்ல சண்டேனா எல்லாரும் மத்தியானம் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடணும். ஒரு கெட் டுகெதர் மாதிரி நமக்குள்ளேயே ஒரு மத்தவங்க எல்லாரையும் கூப்பிடணும் அவசியம். அப்ப மெயின் திங் இந்த போனு எல்லாருடைய போன்ஸையும் எடுத்து சுவிட்ச் ஆஃப் லைனோ இல்ல சைலண்ட் மோட்ல வச்சிடணும். அப்ப போய் பர்டிகுலர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இது ரொம்ப முக்கியம். இது ஏன் கடனையும் செய்யக்கூடாது. இது என்னோட குடும்பம், நான் எல்லாரும் இவங்கதான் ஃபர்ஸ்ட் எனக்கு லைஃப்ல கிடைச்சவங்க. கரெக்டா? அப்புறம் தான் எல்லாருமே. இவங்கதான் எனக்கு பகவான், இவங்களதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காரு. இவங்க கிட்ட அதான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். உங்க வீட்டுல நீங்க நல்லது செய்யல அப்படின்னா வெளியில நல்லது செஞ்சு என்ன பிரயோஜனம்? என் தங்கச்சி கிட்ட நான் நல்லா நடந்துக்கல, இல்ல என் அண்ணா கிட்ட நான் நல்லா பாசமா நடந்துக்க போனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாசமா நடந்து இன்னொருத்தங்க கிட்ட பாசமா நடந்து அது மேட்ச் ஆகல. கரெக்டா? எனக்கு கிடைச்ச இந்த 4 பேர்கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும். அது உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி நடைமுறைகள் விஷயத்தை நம்ம செய்யலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா வந்து எல்லாரும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு முறையில வந்து எப்படி பாசிட்டிவா அப்ரோச் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப அழகா சொல்லி தந்திருக்கீங்க. இது வந்து ஒரு புதிய விஷயம் தான். ஆனா பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெடிஷனை வந்து நம்ம பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படிலாம் இல்ல, எனக்கு டைம் இல்ல அலட்சியமா இருக்குது, அது என்ன எனக்கு ஒண்ணும் அக்கறை இல்ல, அவங்க மாறட்டும். இன்னொன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அக்கா மாறட்டும் நான் மாறுவேன், அண்ணா மாறட்டும் நான் மாறுவேன், அம்மா இப்படி பண்ணட்டும் நான் மாறுவேன் அப்படின்றோம். அவங்க எப்ப மாறுது, நம்ம எப்ப மாறுது, அப்புறம் குடும்பம் எப்ப வந்து சந்தோஷமா இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் போது, சின்ன வயசுனா ஒரு 25 வயசு இருக்கும், அப்பா அம்மா கூட நம்ம இருப்போம்ல, அது அந்த குடும்பத்தின் செட்டிங் வேற. அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு ஹஸ்பண்டோட இல்ல வைஃபோட போய் அவங்க மாமனார் மாமியார் அந்த குடும்ப செட்டிங் வேற. அப்புறம் நான் பெருசாகி என்னோட குழந்தைகள் என்னோட பேரன் பேத்திகள் அப்படி வருதுல, அது செட்டிங் வேற. இது எல்லாமே குடும்பம் செட்டிங் தான். இது நம்ம சொன்னது எல்லாமே இதுல பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு இளைஞரா இருக்கீங்க, இல்ல உங்க அப்பா அம்மா கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த காலம் வந்து கொஞ்ச காலம் தான். நீங்க அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவீங்க, இல்ல கல்யாணம் ஆயிட்டு உங்க தனி வீட்டு கொடுத்துடாம போயிடலாம். அப்புறம் அப்பா அம்மா கூட வாழ முடியுமா? வாழ முடியாது. சோ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. கரெக்ட். அதே போல நம்ம வந்துட்டு மாமியார் கூட இருக்கோம், மாமனார் கூட இருக்கோம், இல்ல வந்து நாத்தனார் கூட இருக்கோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்காது, என் தலையெழுத்தே கிடைச்சிருக்கு, இவங்க இப்படி இருக்காங்க நெகட்டிவா இருக்காங்கன்னு சொல்றதை விட இது எனக்கு பாக்கியம். எனக்கு இவங்க எல்லாம் என் கூட வந்து என்னோட முன்னேற்றத்துக்காக தான் எனக்கு பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது, அக்செப்ட் பண்ணும் போது, ஏத்துக்கும் போது அதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வேன் அந்த விஷயத்த. ஓகே, மத்தவங்க செய்யறாங்களோ இல்லையோ நான் செய்யறேன். நான் உட்காந்து அமைதியா சாப்பிடுறேனே, நான் டிவி பார்த்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லையே. கரெக்ட். நீங்க வந்து ஆக்சுவலி ரொம்ப, அதாவது வெளியில போய் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் பில்ட் பண்றது வந்து செகண்டரியா வச்சுக்கோங்க. ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹார்மனி ஏற்படுத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்க உங்களுக்கு கிடைச்சவங்க எல்லாமே உங்களுடைய பாக்கியம். அவங்க கூட நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வந்து சந்தோஷமா அவங்களுக்காக கெட் டுகெதர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் எழுதுங்க, அவங்களும் படிக்கட்டும், அதுல ஈகோ காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சிம்பிளா அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், அதோட ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் பிரம்மகுமாரிஸ்ல சொல்லி கொடுத்துருக்கீங்க. சாந்தி சிஸ்டர்.